கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேச போகிற வார்த்தை மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆமென். இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்பட போகிற வார்த்தை தேவனோடு சஞ்சரிப்பது. ஸோ இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இதில் ஆசாரியர்களை பற்றி தேவனோட வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்களை குறித்து தேவன் சில வார்த்தைகளை சில காரியங்களை இந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அதில் இந்த வசனம் சத்திய வேதம் ஆசாரியர்களோட வாயில் இருக்குமாம். அவரோட உதடுகளில் அநியாயம் காணப்படாது. அவர்கள் தேவனோடு சஞ்சரிப்பவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் அநேகரை அவர்களோட பாவத்திலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தேவன் ஆசாரியர்களிடமிருந்து அவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஏன் இது நம்மளோட பேசுகிறார்? அது ஆசாரியர்களுக்கு தானே, நமக்கு ஏன் இது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் அநேக இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், மீட்டு கொண்டு இருக்கிறார். முன்பே நம்ம பாளையத்துக்கு புறம்பாக இருந்தோம், தேவனோட ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க கூடாதவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மளை அவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய ரத்தத்தினால அவர் நம்மளை கழுவி நம்ம என்ன பண்ணுறாரு, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் என்ன பண்ணுறாரு, நம்மளை நியமிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நம்ம எப்படி தேவனோடு இருக்க வேண்டும்? ஸோ இந்த வருடம் முழுவதும் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மளோட ஃபோக்கஸ் அநேக காரியங்கள் இருக்கலாம். நமக்கு ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும், இந்த வருஷத்தில் நான் இதை வாங்கிடணும், இந்த வருஷத்தில் இதை நான் செஞ்சிடணும். நம்ம நிறைய காரியங்கள், நிறைய ரெசல்யூஷன்ஸ் நம்ம வச்சுருந்தாலும் தேவனோடு சஞ்சரிப்பது என்பது முக்கியமான காரியமாக இருக்கிறது. நம்ம தேவனோடய சஞ்சரித்தோன்னா மற்ற எந்த காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தேவன் என்ன பண்ணுறார், நம்மளோடு நடந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனோடு சஞ்சரிப்பவன் எப்படிப்பட்டவன்றால் இந்த வசனத்தில் போட்டிருக்கு, சத்திய வேதம் என்ன பண்ணுமா, எப்பொழுதும் நம்மளோட வாயில் இருக்கணும். தேவனோட வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், தேவன் சொல்கிற வார்த்தைகள் நம்மளோட வாயில் எப்பொழுதும் இருக்கும். நம்மளோட உதடுகளில் அநியாயம் காணப்படாது. மற்ற தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பேச்சுகள் நம்ம உதடுகளில் காணப்படாமல் இருக்கும். நம்ம தேவனோடு எப்பொழுதும் ஒரு சமாதானம், ஏதோ யாரோ கட்டாயப்படுத்துகிறாங்க, ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாமல் எப்பொழுதும் அவரோட சமாதானமுமாக, அவரோடு எப்பொழுதும் நீதியுமாக நம்ம சஞ்சரிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம மட்டும் தேவனோடு சஞ்சரிப்பவர்களை காணப்படாமல் மற்றவங்களையும் என்ன பண்ணுவோம், தேவனோடு கொண்டு வந்து அவர்களுடைய பாவத்தை என்ன பண்ணுவோம், அவர்களுக்கு அறிவித்து அவர்களை நம்ம மனம் திரும்ப வைக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ண பண்ணணும், காணப்பட வேண்டும். ஸோ ரெண்டு கேரக்டர்ஸை மட்டும் இன்றைக்கி இந்த தியானத்தில் நான் பேச விரும்புகிறேன். 2 கேரக்டர்ஸ், தேவனோடு சஞ்சரித்த 2 வேதத்தில் குறிப்பிடப்பட்ட நபர்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபர் ஏனோக்கு. ஏனோக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அந்த அதிகாரத்தில் ஒரு 2 வசனங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயரில் ஒரு வசனம், யூதாவில் ஒரு வசனம், இப்படி சில இடங்களில் மட்டும் ஏனோக்கு பற்றி போடப்பட்டிருந்தாலும் ஏனோக்கு ஒரு மிக சிறந்த, நம்ம பேசக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நபர், தேவனோடு சஞ்சரித்த ஒரு நபர். நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் காரியம், அவர் தேவனோடு என்ன பண்ணார், நடந்தார். ஸோ இந்த சஞ்சரிப்பது, இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த சஞ்சரிப்பதுன்னா என்னன்னா அவரோடு நடமாடுவது, உலாவுவது, அசைவாடுவது. அதாவது இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவிங். அதாவது தேவன் எங்கெல்லாம் போகிறாரோ, தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நம்ம இப்போ ஒரு இடத்துல நம்ம இருந்தோன்னா, நம்ம ஒரு காரியத்தில் இருந்தோன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டப்பனாக நிற்காம தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நாமளும் என்ன பண்ணோம், அந்த இடத்துல சஞ்சரிப்பது, தேவனோடு உலாவுவது, தேவனோடு அசைவாடுவது. முக்கியமான குறிப்பு என்னென்னா தேவனோடு வாழ்வது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாக்குடுன்னு இருக்கும், வாக் அப்படின்னா அவரோடு நடப்பது, அவரோடு வாழ்வது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சஞ்சரிப்பது. ஏனோக்கோட வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரிப்பவனா இவன் என்ன பண்ணா காணப்பட்டான். ஸோ 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஸோ ஏனோக்கு என்ன பண்ணுறான், மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம், அதாவது
அவனோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தில் போடப்பட்டிருக்க அதே 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் டோட்டல் வாழ்க்கை எவ்வளோன்னா 365 வருஷம் தான், 365 days. ஓகேவா? இத்தனை வருஷம் அவன் உயிர் வாழ்ந்தாலும் அதில் 65 வருடம் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், உலக வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் 300 வருடம் தேவனோட சஞ்சரித்தவனாய் காணப்பட்டிருக்கான். அதாவது முக்காவாசி அவனோட லைஃப் யாரோட போயிருக்குன்னா தேவனோட. நம்ம கூட தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாதி கொஞ்ச நேரம் தேவனுக்கு செலவிடுறோம், கொஞ்ச நேரம் நம்ம உலக வாழ்க்கை நம்மளோட காரியங்களுக்காக, நம்ம குடும்பங்களுக்காக, நம்மளோட வேலை, நம்மளோட படிப்பு காரியங்கள் இதற்காக நம்ம செலவிடுபவர்களாக நம்ம இருக்கிறோம். ஏனோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனோட முக்காவாசியான வாழ்க்கையை, அதாவது பாதி கூட சொல்ல முடியாது, அதுக்கு மேற்பட்ட வாழ்க்கையை அவன் என்ன பண்ணியிருக்கான், தேவனோடு சஞ்சரித்தவனாய் காணப்பட்டிருக்கான். ஸோ நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட பெரும்பாலான நேரங்கள், நம்மளோட நாட்கள் தேவனோடு சஞ்சரிப்பவரை நம்ம என்ன பண்ணணும், காணப்படணும். இதை நம்ம ஏனோக்கோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏனோக்கு விசுவாசமாய் வாழ்ந்தவனாய் காணப்படுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு விசுவாசத்தால் நடந்தான். ஏன் அப்படி அங்கே போடப்பட்டிருக்குன்னா, நான் யோசித்தேன், விசுவாசத்தால் எப்படி அந்த இடத்துல அவங்க டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா ஏனோக்கை பற்றி என்ன பண்ணியிருக்கு, ஆதியாகமத்தில் அந்த 2 வசனங்கள் 3 வசனங்கள் தான் போடப்பட்டிருக்கு. எப்படி அவனை விசுவாசத்தினால அவன் தேவனை நம்பினான், விசுவாசனால அவரோட சஞ்சரித்தான் போடப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் தலைமுறை என்ன பண்ணுறான், ஏனோக்கு வருகிறாள். 7ஆம் தலைமுறை, இதுக்கு முன்னாடி தேவனோட வார்த்தை ஆதாமுக்கு வந்தது, அதுக்கப்புறம் காயினுக்கு வந்ததாக போடப்பட்டதாக நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சந்ததியில் வேற யாருக்கும் அந்த தேவனோட வார்த்தைகள் பேசப்படவில்லை. தேவன் யாரோடவும் இடைப்படலை. இது எல்லாம் தாண்டி இந்த 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, இவருக்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த வார்த்தைகள் வந்திருக்கு. அப்போது அவன் நினச்சிருந்தா அது விசுவாசியாமல் போயிருக்கலாம். இத்தனை பேருக்கு பேசப்படலை. அவங்க முன்னோர்களும் கண்டிப்பாக அவர்களோட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஆதாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இந்த உலகத்தை படைத்தார், நம்ம முற்பிதாக்கள் எல்லாவற்றுக்கும் தேவனாக இருந்திருக்கிறார், அவர் என்னோட சஞ்சரிக்கிறார் அப்படின்னு அவன் விசுவாசித்ததுனால அவன் என்ன பண்ணான், தேவனோட சஞ்சரிக்க முடிந்தது, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்ய முடியுது. இன்னொரு காரியம், தேவனுக்கு பிரியமாக இருந்தான். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமாக இருந்தான். அநேகர் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில், ஆனால் தேவனுக்கு பிரியமாக இருந்தார்கள் என்று என்ன பண்ணவில்லை, அங்கே போடப்படவில்லை. அவனுக்கு முன்னாடி இருந்த சந்ததி, அவனோட தகப்பனாக இருக்கட்டும், அவரோட முற்பிதாக்களாக இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமானவர் என்று என்ன பண்ணவில்லை, போடப்படவில்லை. ஆனால் ஏனோக்கை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்கு, தேவனுக்கு பிரியமாய் நடந்தவன் என்று என்ன பண்ணிருக்கு, வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ நம்மளோட வாழ்க்கையும் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், தேவனோடு நடக்கிறவர்களாய், விசுவாசத்தில் தேவனோடு நடக்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்பவர்களாய் நம்மளோட வாழ்க்கை காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த வசனத்தில் மல்கியாவில் பார்த்தபடி நம்ம என்ன பண்ணுறோம், பாவங்கள்லேருந்து மற்ற ஜனங்களை நம்ம என்ன பண்ணணும், திருப்பிக் கொள்ளணும். தேவனோட பக்கமாய் மற்றவர்களை நம்ம திருப்பிக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனோக்கோட வாழ்க்கையில் அப்படி நடக்கலையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்ப ஏனோக்கு என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, தேவனை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, பிரசங்கித்திருக்கிறாரு. அது அந்த இடத்துல போடப்படலனாலும் யூதாவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தி, அது புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்போ ரொம்ப 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தேவன் ஏனோக்கோடு பேசினதை, தேவனுக்காக ஏனோக்கு பிரசங்கித்ததை
யார் சொல்கிறா பாருங்க, ரொம்ப 1000 வருஷம் கழித்து தேவன் யூதாவுக்கு வெளிப்படுத்தி யூதா இந்த வார்த்தைகளை அவரோட புத்தகத்தில் எழுதுறாரு. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஏனோக்கு என்ன பண்ணாரா, பிரசங்கம் பண்ணினார். எதை குறித்து பிரசங்கம் பண்ணார்னா, அநேக தீர்க்கதரிசிகளை நம்ம பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா, அநேக தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேவனுடைய பிறப்பை குறித்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஒரு மேசியா ஒருத்தர் வருவார், மேசியா நம்மளை என்ன பண்ணுவார், பாவத்திலேருந்து விடுதலையாக்குவார், அவர் நமக்காக என்ன பண்ணுவார், ஒரு இம்மானுவேல் பிறப்பார் அப்படின்ட்டு அவர்களோட பிறப்பை குறித்து போடப்பட்டிருந்தாலும், பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாலும், இதில் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு அவரோட பிறப்பை குறித்து சொல்லலை. அவர் பிறப்பை தாண்டி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட 2வது வருகையை குறித்து என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காப்பா. எத்தனை அதிக நிச்சயம் நம்ம தேவன் என்ன பண்ண போகிறாரு, சீக்கிரமாக வரப்போகிறாரு. அத்தனை ஆண்டுகளுக்கு, எத்தனை வருஷத்துக்கு முன்பாகவே தேவன் இது எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காரு, திட்டமும் தீர்மானமாக என்ன பண்ணுறாரு, அவர் முன்கூட்டியே அவர் முன்னறிவித்திருக்கிறார் ஏனோக்குக்கு. அதனால தான் அவன் தைரியமாக என்ன பண்ணியிருக்கான், பிரசங்கம் பண்ணியிருக்கான். நியாய தீர்ப்பை குறித்து, அவரோட பிறப்பை குறித்து கூட இல்லை, அநேக 1000 வருஷங்கள் குறித்து இன்னும் நமக்கு நினைத்து கொண்டிருக்கலாம் நிறைய பேர். என்ன இன்னும் தேவன் வரலையே, அநேக 1000 பேர் முன்னாடி, நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுவார், ஒருபோதும் அவரோட வார்த்தைகள் எதுவுமே என்ன பண்ணது பொய் கிடையாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனபுத்திரனும் அல்ல. அவரோட வார்த்தைகள் என்ன பண்ணும், எல்லாமே நிறைவேறும். அதற்கெல்லாம் ஆதாரம் தான் இது எல்லாமே. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏனோக்குக்கு முன்னாகவே அறிவித்ததுனால அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த அறிவிச்சதை அவனுக்குள்ளே வைத்து கொண்டிருக்காமல் அவன் என்ன பண்ணியிருக்கான், பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வார்த்தை மூலயமா நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஏனோக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அதுவும் எதை பற்றி, நியாய தீர்ப்பை பற்றி என்ன பண்ணார், அவரோட 2ஆம் வருகை குறித்து திட்டமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரசங்கம் பண்ணியிருக்கதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஸோ ஏனோக்கோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, அவர் தேவனோடு சஞ்சரித்தார், அவர் விசுவாசத்தினாலே தேவனோடு நடந்தார், அவரோட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டது, அவர் பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்பட்டார். அதாவது ஜனங்களை தேவனுக்கு தேவனோட வார்த்தைகளை வழி நடத்தினார், தேவனோட அந்த பாவத்திலிருந்து தேவன்கிட்ட சேர்க்கிறவராக என்ன பண்ணார், அவர் காணப்பட்டார். ஸோ இதெல்லாமே நம்ம வாழ்க்கையிலும் காணப்படணும். இதெல்லாம் கலந்தாதான் என்ன அர்த்தம்னா, நம்ம தேவனோடு சஞ்சரிப்போம் என்ற அர்த்தம். இன்னொரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் நோவா. நோவா பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி முழுசாக போடப்பட்டிருக்கும். ஸோ அவர்களை பற்றி சில காரியத்தை நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணாருன்னா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அங்கே அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களில் அவர் என்ன பண்ணார், ரொம்ப உத்தமமான தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை என்ன பண்ணார், அவர் வாழ்ந்தாருன்ட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் விசுவாசத்தால் நடந்தார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மழையே அவங்க பார்த்ததில்லை. ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார் சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாரு, தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஈடுபட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேழையை கட்டி முடிக்கிறார். மற்றவர்களை மாதிரி அவர் என்ன பண்ணல, அவர் காலகட்டத்தில் இருந்தவர் மாதிரி நம்ம வேணால் ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம் அவர் மற்றவர் மாதிரி வாழலைன்னு. ஆனால் எவ்வளோ கடினம் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களே என்ன பண்ணுறாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போகிறாங்க. என்னன்னு கேட்டால் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம பண்ண என்ன தப்பா, எல்லாரும் இதை செய்கிறாங்க, அது அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, நம்ம பண்ணுறது தப்பா, சினிமா பார்க்குறது தப்பா, சினிமா தியேட்டருக்கு போகிறது தப்பா, வேதத்தில் போடப்படலையே, இப்படி என்ன பண்ணுறோம், கேட்டால் என்ன சொல்கிறோம், இந்த ஜென்ரேஷன் அப்படி தான், இந்த காலத்தில் எல்லாம் அப்படி தான், எல்லாம் சர்வசாதாரணம், எல்லாம் சகஜமாயிடுச்சு அப்படி நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிற காலத்துலேயும் அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ தேவன் அவங்களுக்கு அகப்படவில்லை. இந்த மாதிரி வேத வசனங்கள் இல்லை, அநேகர் பிரசங்கிக்கக்கூடியவர்கள் அநேகர் கிடையாது அந்த காலத்தில். ஆனாலும் தேவனோட வார்த்தையை நம்பி என்ன பண்ணுறாரு, மற்றவர்களை மாறி அவர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களும் அவர் என்ன பண்ணார், நீதிமானும் உத்தமனுமாக என்ன பண்ணுறாரு, காணப்பட்டார் என்று வேதவசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல தேவனை அவர் துதிக்கிறவராய் காணப்பட்டார், தேவனுக்கு பலி செலுத்துறவர். எத்தனை காரியங்கள், அது எத்தனை பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. தேவன் அத்தனை குடும்பங்களை காப்பாற்றலாம், ஆனால் இவரோட குடும்பத்தை மட்டும் தேவன் ரட்சித்திருக்காருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வு உள்ளவராக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேழை கரை சேர்ந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, தேவனை துதிக்கிறவராய் காணப்பட்டார், தேவனுக்கு நன்றி பலி. அதுதான் அவர் செஞ்ச ஃபஸ்ட்டு
காரியம். நம்ம கூட நிறைய காரியங்களை நம்ம மறந்து விடுகிறோம். அநேக காரியங்களை நம்ம கேட்கும் போது நம்ம நினைப்போம் தேவனை. அந்த நினைவு கூட தேவன் அதை செஞ்சக்கப்புறம் நமக்கு அது இருக்குமா கேட்டிங்கன்னா, நிறைய தடவை நம்ம என்ன பண்ணுறோம், மறந்துடும். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் தேவன் நம்ம வாழ்க்கையில் செஞ்சிட்டாருன்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து சந்தோஷப்படுவோமே தவிர அவருக்கு நன்றிகளை செலுத்திப்போமா நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுவோம், கம்மியாக தான் அது இருக்கும். ஆனால் அவர் வந்த காரியம், அவர் பேழையை விட்டு வந்தக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பலி செலுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் என்று அவரை ஆராதிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவராய் அவர் என்ன பண்ணுறாரு, காணப்படுகிறார். என்னென்னா அவர் மட்டும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மட்டும் பேழையை கட்டி அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்து அவரை ரட்சிக்கும்படியாக அல்ல, அவர் குடும்பத்தையே அவர் என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கிறாரு. அந்த ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிற ஒரு நல்ல குடும்ப தலைவரார். இன்றைக்கி அநேக பேர் நம்ம வந்து ஊழியம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சிலேயே கிடப்பாங்க. நல்லது தான். ஆனால் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைகள் ஒரு பக்கம் இருப்பாங்க, கணவர் ஒரு பக்கம் போயிருப்பாங்க, இல்லை மனைவி ஒரு பக்கம். என்னென்னா நான் தேவனோடு இருக்கிறேன், தேவனோட அநேக செலவிறேன், குடும்பத்துக்கு நான் கம்மி டைம் தரேன் அப்படின்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நியாயமாக அது வந்து நீதியாக எண்ணிக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி இருப்பாங்க. தேவன் நமக்கு கொடுத்த அந்த குடும்பத்தையும், தேவன் நமக்கு கொடுத்த அந்த பிள்ளைகள், தேவன் நமக்கு கொடுத்த அந்த குடும்ப நபர்களை நம்ம வந்து தேவனுக்குரியவர்களாக நடத்தலைன்னா அதுவும் தேவன் நம்ம என்ன பண்ணுவார், நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். அப்போ வந்து நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏசப்பா உங்களுக்காக தான் நான் வந்தேன், குடும்பத்தை விட்டுட்டு உங்களுக்காக நான் ஊழியம் செஞ்சேன், குடும்பத்தை விட்டுட்டு நான் வந்தேன், அந்த நேரமெல்லாம் நான் உங்களோட செல்வேன். தேவன் கண்டிப்பாக கணக்கு கேட்பார். ஏன்னா அதோட பொறுப்பை என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கிட்ட கொடுக்குறாரு. இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணியிருக்க மாட்டார், குடும்பமாய் நம்மளை மாற்றியிருக்க மாட்டார். இந்த பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோர்கள், இந்த பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகள், இவருக்கு இந்த கணவர், இவருக்கு இந்த மனைவின்ட்டு என்ன பண்ணியிருக்க மாட்டார், நியமித்திருக்க மாட்டார். அப்படி நியமித்திருந்தாருன்னா என்ன பண்ணுவார், நம்ம கிட்ட தான் என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பார். இப்போ நோவாவை பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், தனியாக வந்து செல்ஃபிஷாக அவன் காணப்படலை, அவன் குடும்பத்தையும் அவன் என்ன பண்ணான், ஆதாயப்படுத்தினான். அதே போல தான் அவன் என்ன பண்ணான்னா மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த நினைத்தான். இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்ட்டு வசனம் இருக்குது. அப்போ அவன் உலகத்திற்கும் என்ன பண்ணியிருக்கான், பிரசங்கித்திருக்கான். தேவனை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, தேவன் என்ன பண்ண போகிறார், உங்கள் அக்கிரமத்தினால இந்த மழையை கொண்டு என்ன பண்ண போகிறாரு, அழிக்க போகிறார். அப்போ நிறைய பேர் அவனை பரியாசம் பண்ணியிருக்கலாம். மழையே ஏன்னா அவங்க பார்த்ததில்லை, அதனால நிறைய பேர் இவன் பைத்தியக்காரனை போல பேசி கொண்டிருக்கானே என்று நிறைய பேர் பரியாசம் பண்ணிக்கலாம். ஆனால் தேவன் உண்மையுள்ளவர், அவரோட வார்த்தை உண்மையுள்ளது என்று நம்பி அவன் என்ன பண்ணான், அந்த பரியாசத்தை அவன் நம்பலை, தேவனோட வார்த்தையை அவன் நம்பினான். ஆனாலும் அவனுக்கு ஒரு மனசில் உறுத்திருக்கோம்ல, நம்மளோட சகோதரிகள், நமக்கு தெரிந்த அக்கம் பக்கத்து எல்லாம் அழிய போகிறாங்களேன்னு சொல்லி பிரசங்க பண்ணவனாய் அவன் என்ன பண்ணால் காணப்பட்டான் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அநேகரே தேவனிடம் திருப்புகிறவனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் என்ன பண்ணல, ஜனங்கள் அவனோட வார்த்தையை கேட்கல. ஸோ இவனோட வாழ்க்கையிலேருந்து, நோவாவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, தேவனோடு நம்ம நடக்கிறவராய் காணப்பட வேண்டும். விசுவாசத்தினால எப்படி ஏனோக்கு விசுவாசித்து நடந்தாரோ அதே போல் நோவாவும் விசுவாசித்து நடந்தார். மற்றவர்களை போல நடக்கல, அவங்க காலகட்டத்தில் இருந்தவர்களை போல நடக்கலை, தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்திற்கு அவன் ஒரு நல்ல ஒரு தலைவராய், குடும்பத்தை தேவனுக்கு நேராக நடத்துகிற ஒரு நல்ல தலைவராய் காணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் தேவனை குறித்து பிரசங்கிப்பவராய் காணப்பட்டார். ஸோ இந்த காலவேளையில் தேவன் உங்களோடு பேசுவது இதுதான். தேவனோடு நம்ம இந்த ஏனோக்கை போலவும் நோவாவை போலும் நம்ம சஞ்சரிப்பவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைய பேர் வந்து நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், அநேக காரியங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், அநேக விஷயங்கள் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம், அநேக காரியங்களை நம்ம வந்து வரங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவனோடு நம்ம இருக்கணும், தேவனோட வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நினைப்போம். சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், தவறுவோம். இந்த வருஷத்துலேருந்து நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம், நிறைய பாவங்கள் செய்யக்கூடாது, இந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அநேக தீர்மானங்கள் எடுத்தாலும் நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெயில் ஆகி தான் போகிறோம். நிறைய விஷயம் நம்ம தவறுகிறோம். நம்ம இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ரெசல்யூஷன் நம்ம நிறைவேற்றிருப்போம், பார்த்தீங்கன்னா எத்தனை பொருத்தனைகள் சில பேர் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி தேவனுக்காக நம்ம இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், இதை செய்வோன்ட்டு. ஆனால் அந்த பொருத்தனைகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றிருப்போமா பார்த்தானா கண்டிப்பாக அதில் பாதி முக்கால்வாசி என்ன பண்ணியிருக்க மாட்டோம், நிறைவேற்றிருக்க மாட்டோம். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, தேவனோடு நம்ம நடந்தோன்னா, தேவன் நம்மளோடு நடந்தாருன்னா இந்த காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணும், எளிதாக முடியக்கூடியதாய் காணப்படும். நீங்கள் தேவனோடு நடந்து பாருங்கள், தேவனோடு சஞ்சரிப்பவர்களாய் காணப்படுங்க. அப்போ பாருங்கள், நீங்கள் இந்த வருஷ கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நீங்கள் எல்லா காரியங்களும் தேவனுக்காக செய்ய நினைத்த எல்லா காரியங்களும் தேவன் உங்களுக்காக உங்களோடு இருந்து அவர் என்ன பண்ணுவார், வழி நடத்துகிற தேவனாய் அவர் இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.